இல்லை திரு ஜீவசகாப்தன் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு விஜய் பேச்சு அடிப்படையில் என்ன உணர்த்துது? சினிமா டயலாக்கு, ஆந்திரா பட சினிமா மசாலா பட டயலாக் மாதிரி தான் இருக்குது. அதில் என்ன ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயம், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அரசியல் கட்சி பேசுகிற மாதிரியா இருக்குது. பஞ்சு டயலாகை தான் விட்டு விட்டு பேசுகிறாரு. அதுவும் பக்கா பவன் கல்யாண் இந்த ஆந்திரா பட மசாலா படங்கள், தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு எடுபடாத ஆந்திரா படங்கள், பிஎன்சி சென்டரில் மட்டும் ஓடக்கூடிய காமெடி படங்களுக்கான டயலாகை பேசியிருக்காரு. அவர் பேசுனது என்ன என்ன இருக்குது? நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் எதையாவது ஒன்று சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. கரெக்டாக நாமக்கல் போனால் சுப்புராயன் அப்படிங்கிறாரு. வகுப்புவாரி இடஒதுக்கீடு குறித்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி டக்குன்னு சுப்புராயன். தஞ்சாவூர், நீங்கள் நான் விவசாயத்தை பற்றி இவரோட பேசும்போதே யோசிச்சு அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் வந்திருக்காரா அப்படின்னு தெரியும். பச்சை துண்டு போட்டு தானே. ஆமாம், அது இது எல்லாமே இது என்னங்க, இது பாலிடிக்ஸ். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? என்ன நீங்கள் தமிழுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, இங்கே வடவர் ஆதிக்கம், தமிழர் அரசியல், இங்கே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓட்டு திருட்டு, எதை பற்றியும் பேசாமல் டெல்லி டெல்லி நீங்களை ஏமாத்துறீங்களாங்கிறார். இவர் பாஜகவினுடைய ஒரு மவுத் பீஸ் அப்படிங்கிறது தான் நான் தொடக்கத்திலேருந்தே சொல்கிறது. அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் திமுக எதிர்ப்புங்கிறத விட பாஜகவை எதிரியா பார்க்காதீங்க, பாஜகவை நார்மலைஸ் பண்றது, பாஜகவினுடைய மதவாத போக்கு, மாநிலங்களுக்கு எதிரான போக்கு, மொழிக்கு எதிரான போக்கு, தேசிய இனங்களை சிதைக்கின்ற அந்த சர்வாதிகார சனாதன போக்கு, இதை நார்மலைஸ் பண்றாரு. அந்த விவரம் தெரியாத அப்பாவி ரசிகர்களிடம் வந்து பாஜக பெரிய எதிர் சக்தி கிடையாது, கலைஞரால தான் உன் குடும்பமே அழிஞ்சிச்சு, நீ நாசமா போனது காரணமே கலைஞர் தான், இதை மட்டும்தான் பேசுறாரு ஒழிய வேற ஒண்ணுமே அவருடைய பேச்சுல கிடையாது. ஆனா திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாருல, அதுவும் போய் சேரும்ல. அப்ப பிஜேபி எதிர்ப்புன்னு இப்படி எடுத்துக்க முடியாது. பாஜக எதிர்ப்பு அவர் என்ன பேசுறாங்க, இன்னைக்கு டெல்லி டெல்லின்னு பூச்சாண்டி காமிக்காதீங்கிற அளவுக்கு அவர் பேசுறாருங்க. வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க அவர் பேசுனதெல்லாம் தொகுத்து வழங்குனீங்க, அதுவே எவ்வளவு ஒரு சினிமாத்தனமா இருந்தது அவர் பேசுனது. என்ன பேசுறாரு? எமோஷனல், மற்றவங்களுக்கு இது எலெக்ஷன், எங்களுக்கு இது எமோஷன். என்ன அதாவது இந்த ஹரி பேரரசு படத்தில் வர டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த நேரத்துக்கு ஒரு டெம்ட் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒன்றுமே கிடையாது. கிண்டியில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்து 25 நிமிஷத்தில் போயிடுவார் சூர்யா சிங்கம் படத்தில். என்னன்னு கேட்டால் கிண்டியிலேருந்து ரேஸ் கோர்ஸ் வர 2 நிமிஷம், இங்கேருந்து வர வேல் படத்துலங்க. என்ன படம்? வேல் படம். வேல் படத்துலையும் பேசுவார், சிங்கம் படத்துலேயும் ஒரு டயலாக் உண்டு. என்ன எப்படி வந்தேன்னு பார்த்தியா, 10 நிமிஷத்தில் நீ கிளம்பி வரியா சென்னைக்கு, அதெல்லாம் கிண்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர 2 நிமிஷம், அங்கேருந்து வர தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து திருநெல்வேலின்னு அது கேட்க நமக்கு ஏதோ ஒரு பயங்கர எமோஷனாக தெரியும். இந்த ஹரி பேரரசு பட டயலாக்லாம் அதே கான்செப்ட் தான். இவரும் அந்த கான்செப்ட் தான். இவருக்கு பிடிச்ச படமே வந்து பேரரசோட திருப்பாச்சி தான். இவரோட ரேஞ்சே சிவகாசி திருப்பாச்சி தான். ஒரு கௌதம் வாசுதேவ் படம்லாம் வந்தப்போ சொன்னாராம், உங்க ரேஞ்சு படத்துல என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னாராம். ஸோ இவர் லெவலே இவ்வளவுதான். சிவகாசி படத்தில் வர கேரக்டர், திருப்பாச்சியில் வரப்பட கேரக்டர், அதில் சொல்லுவார் பாருங்க, சாலி கிராமம், ஓ கிராமத்துக்கு என் தங்கச்சி பொண்ணு கேட்கலங்க, சாலி கிராமம்னா சென்னையில் இருக்கு, ஓ அப்படியா. ஸோ இவருடைய லெவல், இவங்க ரசிகருடைய லெவல் இவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து வியக்கக்கூடியவங்க தான் அவர் ரசிக்கிறாங்களே வெளியே. இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனையே கோடிட்டு காட்டி, என்ன தண்ணீர் பிரச்சனை, ஜியோ பாலிடிக்ஸ், குளோபல் வார்மிங், இதெல்லாம் குறித்து பேசிட்டாரு அவரு. தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர் திவாலாக போகுது அப்படின்னு ஒரு கட்டுரை, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அது ஒரு விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்து கோடிட்டு காட்டுற நல்ல விஷயம். என்ன விஜய் ரசிகர்கிட்ட இப்ப தண்ணீர் பிரச்சனை போய் சேர்ந்துருச்சா? இல்ல இவர் அதாவதுங்க, சரி வேற என்ன விஜய் பேசணும்? ஏங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு ஈரான்ல குண்டு போட்டிருக்கிறாங்க, ஈரான் சவுதியில குண்டு போட்டிருக்கு, இது குறித்து ஒண்ணு பேசியிருக்க வேணாமா? ஏன்னா இவர் வந்து திமுகவை விமர்சிக்கிறார். நான் என்ன சொல்றேன், திமுகவோ அதிமுகவோ எல்லாத்தையும் நீங்க விமர்சிச்சு பேசுங்க. இவருக்கு ஏதாவது ஒரு அரசியல் நீங்க நாட்டுல என்ன நடக்குது, என்ன ஏதாவது தெரியுமா? பனையூர்ல இருந்து தூங்கி எந்திரிச்சு வர வேண்டியது திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்ல வேண்டியது, இதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அவரு சொல்றாரு, தண்ணிக்குள்ளேயே சென்று அணைகளை ஆராய்வது வரை எனக்கும் தெரியும், அமைதியாக இருப்பதால் எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள், ஒருவர் அமைதியாக இருப்பதால் அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றில்லை. உங்களை மாதிரி விமர்சகர்களுக்கு சொல்ற பதில் தான். தண்ணிக்குள்ளேயே போய் என்ன பண்ணுவார் இவரு? சூரா படத்துல ஓப்பனிங் சீனிங்ல வந்தாரு, அது மாதிரியா சீரியஸா அவர் பேசுறது சினிமா அவருடைய ரசிகர்கள் அது உண்மையிலே நம்புறாங்க. ஒன்னும் தெரியாதுங்கிற முடிவுக்கு ஏன் வர்றீங்கன்னா அவரே தெரியாதுங்கிற, ஆமா அவருக்கே தெரியுதுல ஒன்னும் தெரியாது, அதனால தான் விமர்சிக்கிறாங்கன்னு. ஏங்க இவருடைய அறிவு போதாமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இவ்வளவு ஓப்பனா காமிச்சிருக்காரு. 2026 இன்னைக்கு வந்து தான் ஒரு ஆணாதிக்கவாதின்னு சொல்றது கூட வெக்கப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கு, மனதளவுல வருதோ இல்லையோ. இன்னைக்கு ஒரு மேல் சாவனிஸ்டா ஃபியூடலிஸ்டா வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரியார் மண் பக்குவப்படுத்தி வச்சிருக்கு. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ரேஷன் கடையில் ஆம்புலேட்டை வாங்கணுமா, பொம்பளை வாங்கணுமா. எந்த காலத்துலங்க இருக்கிறாரு? தமிழ்நாடு என்னைக்குமே இவ்வளவு கேவலமான ஒரு ஆணாதிக்க மனநிலையில இருந்ததில்லை. பெண்கள்கிட்ட மட்டும் தான் பேசணுமா, ஆண்கள்கிட்ட மட்டுமா பேசணுமா?
இன்னைக்கு நீங்கள் ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறாங்க, ஐடியில் இருக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட் பெண்கள், ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி ஐடாக்ஸ் ஃபேமிலின்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு பெண்களை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு அனுப்புகிறாங்க. பெண்கள் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவர் வந்து இளைஞர்களை இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸினுடைய பிரதிநிதி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளவு பிற்போக்கான இவரே ஒரு மாடர்னால பேசணும். இவரு இல்ல இந்த ரேஷன் கடையில விமர்சனம் ஆண் வந்தது இடையாளா இருக்கலாம், பெண் இடையாளா இருக்கலாம். இவர் யாரு, என்ன இல்ல, லெவல்? அது வாங்குறவங்க கிடையாது, அது இடையாளர்கள் வேற, வாங்குறவங்க வேற. சோ அங்க இருக்கக்கூடிய பணிச்சூழலை வந்து எளிமைப்படுத்துவதற்காக இப்படி சொல்றாரு. யாரு இப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கேட்டாங்க? முதல் ரேஷன் கடை தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இங்க எந்த கான்செப்ட்ல இருக்கு? இவர் அறிவித்த திட்டங்கள் ஏற்கனவே இங்க திமுகவால அதிமுகவால ஏற்கனவே இங்க இருக்கின்ற சட்டங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரதமர் மோடி இங்க வருவார், ஜல் ஜீவன் சட்டம் பண்ணியிருக்கோம், எல்லா ஊருக்கும் கரண்ட் கொடுத்துருக்கோங்குவார். எங்க உட்காந்து மதுரையில் பேசுவார். ஆமா, அருப்புக்கோட்டை காரியாபட்டிலேருந்து குக்கிராமத்தில் கூட தமிழ்நாட்டில் எல்லா வசதிகளும் இருக்கு. இவங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசுவாங்க. விஜயும் அதே பாணி தான். இங்க ஏற்கனவே எங்க கல்வி இலவசமா இல்லைங்கிறாருங்க. தமிழ்நாட்டில் கல்வி இலவசமா இருக்கு. என்ன தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு, என்ன பிரச்சனை இங்க? அவன் என்ன லெவலுக்கு அவன் போய்கிட்டு இருக்கிறான்? எதுக்கு இங்க தமிழ்நாட்டில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான்? இங்க சராசரி வருமானம் என்ன தமிழ்நாட்டில்? எதுவுமே தெரியாம ஏதோ உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் பேசுற மாதிரி உங்களுக்கு நான் 8ஆம் கிளாஸ் வரையும் படிக்க வைக்கிறேன், காலேஜ் வரையும் படிக்க வைக்கிறேன். அதெல்லாம் அந்த ஸ்கீம்லாம் எங்கேயோ நீதி கட்சி காலத்துலேருந்து தொடங்கி இப்போ எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவினரால பிரிக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்னு பகுதி பகுதியா பிரிச்சுல தமிழ்நாடு போட்டி போட்டுக்கிட்டு 100 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவரெல்லாம் அது எதை பத்தி இல்லாம இங்க இந்த சங்கர் படத்துலயும் அப்படிதான், கல்வி இல்ல, இது இல்லைங்க, எல்லாமே இங்க இலவசமா தான் இருக்கு. புரியுதுங்களா? அவன் கவர்மெண்ட் ஸ்கூல் போகணும் வேணுமா இல்லை இன்டர்நேஷனல் ஸ்கூல் போகணும் வேணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தமிழன் போயிட்டானுங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பொதுவா திராவிட ஆட்சி சரியில்லை, அது பர்டிகுலரா திமுக சரியில்லை அப்படின்னு சும்மா சொல்லணும். அந்த ரசிகர்களுக்கு இவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய நிலை தான் இருக்கும். இந்த நிலையில ஒரே ஒரு விஷயம், அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கிறான், எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்லி. அதாவது இவருக்கு கட்சி மீட்டிங் வரவன் எல்லாம் படிப்பு பாதியில விட்டு வரவன், எக்ஸாம் பாதியில விட்டு வரவன் தான் வரான். எங்கள் அப்பாட்ட படிக்க போகிறேன், எக்ஸாமுக்கு போகிறேன்னு பிள்ளை போயிட்டு இருக்குன்னு பார்த்தா விஜய் கட்சி மீட்டிங்கில் போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னு. அந்த தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது நல்லா வரணும்னு நம்ம இந்த மக்கள் மத்தியில் பேசுறதுல நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரியான கூட்டங்களை மட்டும் நம்பி தான் அவர் பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட சத்தியம் வேற வாங்கிட்டு இருக்கிறார்.